ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கிங்களேன். 14ல் ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லி. 4th கொஷின் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 10ல் இருக்குது பாருங்கள். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்டை வந்து இங்கே வந்து இவங்க மாஸுங்கிறது டாப்லையும் வெயிட்டுங்கிறது கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் மாஸ் படிச்சுட்டு வெயிட் சொல்கிறேன் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லிக் கொடுக்குறேன், கவனிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி. மாஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி. இது ஒரு அடிப்படை ஏன்னா ஒரு பண்பு வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டி மாஸுங்கிறது. ஒரு பாடியோட பேசிக் ப்ராப்பர்ட்டி வந்து மாஸ். மாஸ் அப்படின்னா என்ன? மாஸுங்கிறது நிறைன்னு சொல்லுவாங்க தமிழில் மீனிங்ஸு. ரெண்டாவது மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்டு, ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் த பாடி. குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் த பாடி. ஒரு பாடியில் எவ்வளோ அமௌண்ட் மேட்டர் எவ்வளோ நிறைஞ்சிருக்கோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் த பாடி. குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் த பாடி. பாடியில் உள்ள அமௌண்ட் ஆஃப் மேட்டர் எவ்வளோ பொருள் அடங்கியிருக்கோ அதுதான் நம்ம வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் கிலோகிராம். எஸ்ஐ யூனிட் அதோட எஸ்ஐ யூனிட் மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி மேக்னிடியூட் வேல்யூ. கிலோகிராம்ங்கிறது மேக்னிடியூட் நம்பரில் குறிக்கணும்ல, அதுதான் மேக்னிடியூட் வேல்யூங்கிறது. இதுக்கு வந்து நோ டைரக்ஷன், ஒன்லி மேக்னிடியூட் ஒன்று தான் குறிப்போம். மாஸ்க்கு நோ டைரக்ஷன் கிடையாது, ஒன்லி மேக்னிடியூட் ஒன்லி. இதான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். அண்ட் தென் வெயிட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வெயிட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் exerted on it due to earth gravity alone. வெயிட்னா இதில் எதுனா கிராவிட்டி இன்க்ளூடிங் ஃபோர்ஸும் கிராவிட்டி இன்க்ளூட் பண்ணி சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் வெயிட்டுங்கிறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிட்டி இன்க்ளூடிங் மாஸ் ப்ளஸ் கிராவிட்டி ரெண்டும் சேர்ந்தது தான் வெயிட். டியூ டு எர்த் கிராவிட்டி, ஒன்லி எர்த் கிராவிட்டி. புவியீர்ப்புன்னு சொல்லுவாங்களா, புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்களா, அதான் எர்த் கிராவிட்டி அலோன். இது ஒன்லி சேர்ந்து தான் நம்ம வெயிட்னு சொல்கிறது. வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் டியூ டு எர்த் கிராவிட்டி அலோன். இதில் பாருங்கள், வெயிட் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் எம் இன்ட்டு ஏ. எர்த் கிராவிட்டிக்கு என்ன? எர்த் கிராவிட்டி அலோன்னா acceleration due to gravity. acceleration due to gravity, m into acceleration due to gravity ரெண்டையும் சேர்ந்தது தான் நம்ம வெயிட்னு சொல்கிறது. ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுத்தில் மாஸ் இருக்கும், acceleration due to gravity. அதற்கு என்ன சிம்பிள்னா g, ஸ்மால் g போடணும். g is equal to acceleration due to gravity for earth. அதோடைய வேல்யூ, ஜியோட வேல்யூ என்னென்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். Then second point, mass is a scalar quantity. Then weight is a vector quantity. Vector quantity அப்படிங்கும்போது it is a force. for example 10 நியூட்டன்னாலே ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ 100 நியூட்டன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். நியூட்டன்னா ஃபோர்ஸ் போது டைரக்ஷன் தானே வரும், மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். தென் தேர்டு பாயிண்ட்டு, இந்த டிஃப்ரென்சஸ் ஒரு டேபிளாக கொடுத்துருக்கேன். இந்த டேபிளையும் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இந்த டேபிளில் வந்து நீங்கள் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த டேபிளை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இந்த டேபிளை பார்த்தே நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதில் இப்போ மாஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம். கிலோகிராம்னா மேக்னிடியூட் ஒன்லி. கிலோகிராம் நம்பரில் தான் 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு மேக்னிடியூடு. இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன்னா இப்போது 100 நியூட்டன் சொல்லிட்டு வச்சுங்களேன். நியூட்டன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் தான் மென்ஷனே இங்கே நியூட்டன்னு போகிறோம். நியூட்டன்கிறது ஃபோர்ஸோட யூனிட்டு. தென் மாஸ் ஆஃப் எ பாடிஸ் ரிமைன்ஸ் சேம் அட் எனி பாயிண்ட் ஆன் த எர்த்.
மாஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நிறைன்னு தானே சொல்லியிருக்கேன். அதோடைய நிறை வந்து எங்கேயும் எந்த இடத்துலனா சேமாக எல்லா இடத்துலையுமே ஒரு பாயிண்ட் எந்த இடத்துல ஒரே சேமாக தான் இருக்கும். 60னா இப்போ 60ன்னு வச்சுங்களேன், மாஸ் ஆஃப் தி பாடினா அது 60 தான் இருக்கும். அதே 3க்கு போனாலும் 60 தான் இருக்கும். சேம் மாறவே மாறாது. வெயிட் ஆஃப் த பாடி சேஞ்ச் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். டிஃப்ரெண்ட் மாஸ் ஆஃப் த பாடி வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் த எர்த்தில் ஒவ்வொரு பிளேசஸ்லையும் ஒவ்வொரு மாதிரியாக சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எர்த்தில் வந்து கிராவிடேஷன் சென்டர்லேருந்து பாருங்கள், எர்த்தோடைய ஷேப்பு, எர்த்தில் கிராவிட்டி இருக்குல்ல, எர்த்தில் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எர்த் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இதில் வந்து சென்டர் பாயிண்ட் இப்படி எர்த் இருக்குன்னு சென்டர்லேருந்து இதோடைய எர்த்து இங்கே வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த டிஸ்டன்ஸ் இந்த போல்டு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த டயமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது கிராவிட்டி குறையும், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடியோட ஷேப் வந்து ஒவ்வொரு பிளேசஸ்லேயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அண்ட் எர்த். மாஸ் கேன் பி மெஷர்டு யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். மாஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஃபிசிக்கல் பேலன்ஸ் வெயிட் நிறைய எப்படி வெயிட் போடுவாங்கன்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் வச்சு வெயிட் போடுவாங்க. அதே வெயிட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா யூஸிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து நம்ம லேபில் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன். அதில் ஸ்ப்ரிங் இருக்கும், சென்டரில் ஸ்ப்ரிங் இருக்கும், கீழே ஹூக்கு மாதிரி இருக்கும், ஒரு கொக்கி இருக்கும். அதில் என்ன செய்வாங்க, வெயிட்டை போட்டு வெயிட் போடுவாங்க. இது வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு லேபில் நான் காட்டியிருக்கேன். இது வந்து ஒன்லி வெயிட். இதை வந்து 2 மார்க்கில் கேட்டாங்க, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். இது 5 மார்க்லேயும் மேபி 5 மார்க்கில் கேட்கும்போது எல்லா பாயிண்ட்ஸ் எழுதணும். 2 மார்க்கில் கேட்டால் ஒரு 2 மார்க் ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், புக்குக்கு பாருங்களேன். த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. உங்களுக்கு வந்து ஜிங்கிறது என்ன, அது ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஃபார் எர்த். ஆக்சலரேஷன் ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இப்போது ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூனில் எவ்வளோ கிராவிட்டி இருக்குன்னா 1.625 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். மூணுடைய கிராவிட்டியோனா இவ்வளோ செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதில் சம்மில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேனே ஏற்கனவே மாஸ் வந்து சேமாக இருக்கும், வெயிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எர்த்தில் வந்து ஒவ்வொரு பிளேசஸ்லையும் ஒவ்வொரு மாதிரியாக வெயிட் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சாதாரணமாகவே நம்ம வந்து வெயிட்டை வந்து ஒரு வெயிட் பாக்ஸில் போடும்போது நம்மளுடைய வெயிட் எவ்வளோ 40 கிலோ 60 கிலோன்னு போது கிலோகிராம்னு யூனிட் போடுவோம். சாதாரணமே மாஸ் வந்து மாஸ் ஆஃப் த பாடி தான் எம்மு தான். ஆனால் யூனிட் என்ன போடுறோம், கிலோகிராம்னு போடுறோம். இப்போ பர்சன் ஹூஸ் மாஸ் இஸ் 60 கிலோகிராம் ஸ்டாண்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் இருக்கும்போது நம்மளுடைய மாஸ் வந்து இவ்வளோ. ஹீஸ் வெயிட் ஷுட் பி 588 நியூட்டன். இதுக்கு வந்து வெயிட் கண்டுபிடிக்கும்போது என்ன ஃபார்முலானா W = mg. எம்னா மாஸ், ஜினா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஃபார் எர்த்தில் தானே கண்டுபிடிக்கணும். ஜியோட வேல்யூ என்ன 9.8 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 588 நியூட்டன். இவ்வளோ ஃபோர்ஸ் கிடச்சிருதா. இதே பாருங்கள், இஃப் சேம் பர்சன் அதே மனுஷன் வெயிட் மாஸ் எவ்வளோ 60, வெயிட் மாறாதுங்கிறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இங்கே லேண்டில் இருக்கும்போது சர்ஃபேஸில் இருக்கும்போது அதே தான், மூணில் இருக்கும்போது எவ்வளோ அப்படின்னா மூணுலேயும் அவனுடைய வெயிட் வந்து 60 தான். ஆனால் மூணுடைய கிராவிட்டி எவ்வளோன்னு கேட்டால், மூணில் என்ன அதோடைய கிராவிட்டி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் 1.625. இதால் இவ்வளோ இருக்குல்ல, இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 97.5 நியூட்டன். இது ஒரு மெயினான எக்ஸாம்பிள்ஸ். அப்போது வந்து வெயிட் என்ன செய்யணும்னு கேட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பிளேஸுக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரிக்கு டிஃப்ரெண்ட்டு வேரி ஆகும். பட் ஹிஸ் மாஸ் ரிமைன்ஸ் சேம் ஆன் போத் எர்த் அண்ட் த மூன். மாஸ் வந்து எர்த்லேயும் சேமாக இருக்கும், மூன்லேயும் சேமாங்கிறதுக்கு ஒரு இதை பேஸ் பண்ணி 2 மார்க்கில் கேட்பாங்க. இதை பார்த்துங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்குங்க.